ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பணியாரம் ரெசிபி. ஆமாங்க, இதுக்காக ரொம்ப டைம் தேவையில்லை. ரொம்ப குயிக்காக ஈஸியாக நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே டீ போடுற சமயத்தில் ஒரு குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் பசங்களுக்கு கூட டக்குன்னு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறப்ப இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட முடியும். ரொம்ப குயிக்கான ஈஸியான ஒரு பணியாரம் ரெசிபி. சாஃப்டாக பொசு பொசுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1 கப்பு ரவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ரவை நான் இப்போ எடுத்துருக்கிறது ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். ரோஸ்டட் ரவா இருந்தாலும் சரி, நார்மல் ரவா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் நம்ம எந்த அளவு ரவை சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். தண்ணியில் ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், கட்டித்தன்மை இல்லாமல் கலக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த ரவை 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். இந்த பதத்தில் தான் இருக்கணும், தண்ணி அதிகம் ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்க போகிறோம் இல்லையா, அப்போ அது சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா பொடிச்ச சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பொடிச்ச வெல்லம் அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் மைதாவும் சேர்த்துக்கலாம். மைதா 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை, 1/2 கப்பு மைதா, 1 கப்பு வெல்லமாக சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்திங்கன்னா இப்போ இந்த ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். ரவை உங்களோடது சன்னமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்சியில் ஓட்ட தேவையில்லை, அவசியம் இருக்காது. இல்லை நீங்கள் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக வரணும், உள்ளே அந்த ரவை சேர்த்த இது தடையுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். என்னோடய மாமியார் இப்படி தான் மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு செய்வாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் அரைச்சும் செய்யலாம், இல்லை நார்மலாக ஊற வச்சுட்டு அப்படியேவும் செய்யலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பும், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட கொஞ்சம் நட்ஸும் கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், பசங்க சாப்பிட விருப்பப்படுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடாயில் இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு பணியாரம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் எழும்பி வரட்டும் எண்ணெயில், அதுக்கப்புறம் அடுத்ததை ஊற்றுங்க. பாருங்கள், நல்ல பொசு பொசுன்னு உப்பி வருது பாருங்கள். நான் சோடாப்பூ எதுவுமே சேர்க்கலை. நார்மலாகவே இந்த ரவைக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது, நல்லா உப்பி வரும். பணியாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுன மறுபாடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால வெள்ளை கலரில் இருக்குது. நீங்கள் வெல்லமும் சேர்த்து செய்யலாம். வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கலராக இருக்கும். இந்த ரவை பணியாரத்துக்கு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஒயிட்டாக செய்கிறது தான் ஃபேமஸுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் பொசு பொசுன்னு நம்மளோட ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.